இப்போ நாம் எள்ளு சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்கள் ஒரு 1/4 கப்பு வெள்ளை எள்ளு இல்லை கருப்பு எள்ளு எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் வத்தல் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வெறும் கடாயில் நாம் எள்ளை பொரித்து எடுத்துக்கணும். இப்போ வெறும் கடாயில் நாம் எள்ளு சேர்த்துட்டோம். இதை லேசாக வறுத்துடணும். எள்ளு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நாம் இதை எடுத்துடலாம். அதே கடாயில் நாம் இப்போ ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுடணும். எண்ணெய் காஞ்ச பிறகு நாம் எடுத்து வச்சுருக்கிற கடுகு அதில் போட்டு பொரிக்கணும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. கடுகு பொரிஞ்ச பிறகு நாம் எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பையும் அது கூட சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் செவக்க வறுக்கணும். அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். கொஞ்சம் நாம் செவக்க வறுத்தாச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற மிளகாய் வத்தலையும் இது கூட வறுக்கலாம். இது மாதிரி 2ஆக பிரித்து போட்டு நாம் வறுத்துடணும். வறுத்த பிறகு நாம் ஆற வச்ச சாதத்தை இது கூட கலந்துடலாம். ஆற வச்ச சாதம் இதை சேர்த்தாச்சு. இப்போ நாம் வறுத்து வச்ச எள்ளை 1 2ஆக பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த எள்ளையும் இதில் சேர்த்துடணும். தேவைப்படுற அளவு நாம் உப்புக்கு சேர்த்துக்கலாம். இதில் உப்பு சேர்த்த பிறகு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து நாம் இதை நல்லா கிளறிடலாம். இது மாதிரி நல்லா ஒன்றா கலந்துடணும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியானது கூட. நம்மளுக்கு எள்ளு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.